ராஜேஷ், தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுடன் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்கலாமா? கூடுதல் விவரம். நிச்சயமாக நேற்றைய தினமே இது சம்பந்தமாக செங்கோட்டையனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. உங்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது அவர் நீக்கினால் மகிழ்ச்சி, நீக்கட்டும், பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்வேன் என்று சொல்லியிருந்தார். எனவே செங்கோட்டையனை பொறுத்தவரையில் கூட இந்த முடிவு என்பது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான முடிவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவருக்கு நன்றாகவே தெரியும், இப்படி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஆகியோருடன் சேர்ந்தால், அவர்களுடன் இணைந்து பேட்டி கொடுத்தால் தான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து நீக்கப்படுவேன் என்பது அவருக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். அதை நன்கு தெரிந்து கொண்டுதான் நேற்று சிரித்த முகத்துடனே என்னை வேண்டுமானால் கட்சியிலிருந்து நீக்கட்டும், நீக்கிய பிறகு நான் என்ன செய்வேன் என்பது குறித்து நான் சொல்கிறேன், நீக்கினால் மகிழ்ச்சி தான் என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்காது. செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றால், அவர் இனி தயங்கி மற்றவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முன்பு நாம் நியூஸ் தமிழிலே பலமுறை பிரேக்கிங் செய்திகள் போட்டிருக்கிறோம். அவர் சசிகலாவை சந்தித்திருக்கின்றார், டிடிவி தினகரனை சந்தித்து பேசினார், ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசினார் என்றெல்லாம் நாம் கூட செய்தி போட்டிருந்தோம். ஆனால் அப்போதெல்லாம் செங்கோட்டையன் இதனை கடுமையாக வெளிப்படையாக மறுத்து வந்தார். ஆனால் அவரை சந்தித்தார் என்று உடன் இருந்தவர்கள் நம்மிடம் தகவலாக தெரிவித்தார்கள். ஆனால் இனி செங்கோட்டையன் இது போன்று மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் வெளிப்படையாக தெரிவித்தபடி அவருடைய நோக்கம் என்பது அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள், அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேர் உள்ளிட்டவரை எல்லாம் மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும். அவ்வாறு பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள் மீண்டும் இந்த கட்சிக்குள் வந்தால்தான் இந்த கட்சி ஒரு வலிமையானதாக மாறும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் இதற்கு கடுமையாக முட்டுக்கட்டை போட்டு வருகின்றார். அதை ஏற்பதற்கு நான் தயாராக இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு நேரடியாக அவர் காரணங்களை குறிப்பிடவில்லை என்றாலும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் இந்த கட்சிக்குள் மீண்டும் வந்தால் அவர்கள் தலைமை பதவியை அபகரித்துக் கொள்வார்கள், கட்சியை ஒரு அமைதியான போக்கிலே நடத்திவிட மாட்டார்கள், தொடர்ந்து இபிஎஸ்க்கு பல்வேறு குடைச்சல்களை கொடுப்பார்கள், அதனால்தான் இபிஎஸ் பயப்படுகிறார் அல்லது தயங்குகிறார் அல்லது பின்வாங்குகிறார் என்று வார்த்தைகளை சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செங்கோட்டையன் இனி ஏற்கனவே கர்நாடகா புகழேந்தி, அதே போல ஜேசிடி பிரபாகர் முன்னாள் எம்எல்ஏ போன்று வரலாம் இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டு பிறகு தோல்வி அடைந்து அதனை கைவிட்டார்கள். எனவே அது போன்று ஒரு புது முயற்சியாக இதனை மேற்கொள்வாரா என்று எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இவர் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர், அனைத்து அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு நல்ல மரியாதை மிக்க நபராக இருக்கக்கூடியவர். எனவே பாஜகவிலும் தற்போது அவருக்கு சமீபத்தில் செல்வாக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையனுடன் நல்ல நட்புறவிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே பாஜகவுடைய செல்வாக்கோடு அவர் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கோ அல்லது அதிமுக தலைமையை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளிலோ ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதில் அவர் வெற்றி பெறுவாரா, அவருக்கு அந்த முயற்சி சக்சஸ் ஆகுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், செங்கோட்டையன் தேவையில்லாத வேலைகளை பார்க்கின்றார், அவருக்கு இது தேவையற்ற வேலை, அவர் அமைதியாக அவருடைய மாவட்ட செயலாளர், அவருடைய மாவட்டம், அவருடைய தொகுதி இவற்றை கவனிக்கலாம், இப்படி அவர் வீணாக கட்சியிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அவருடைய கருத்தா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் இபிஎஸ் தரப்பினரை பொறுத்தவரையிலே இந்த அணிகள் இணைப்பு என்பதற்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. காரணம், அவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள், இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள், அதிமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலேயே அவர்கள் எதிர்வாதம் வைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலும் நான் மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்று இபிஎஸ் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே யாருடைய சபதம் ஜெயிக்க போகிறது, இனி அடுத்தடுத்த காட்சிகள் என்னென்ன அரங்கேற போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயம், இன்னொரு 4-5 மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. பீகாரை முடிந்தவுடனே தமிழ்நாட்டில் சட்டமன்ற களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிவிடும். எனவே தமிழ்நாட்டு அரசியலில் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சற்று வித்தியாசமான தேர்தலாகவும் இருக்கும். தேர்தல் நெருக்கத்தில்
என்ன விதமான மாற்றங்களை வேண்டுமானாலும் நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், யார் யாருடன் அணி சேரப் போகிறார்கள் என்பதையெல்லாம் இனிமேல் தான் பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இவர்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு அணியை அமைப்பார்களா, அல்லது இவர்கள் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பாஜகவுடைய அழுத்தத்தால் மீண்டும் இதில் சில பேர் மட்டும் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிகபட்சம் இன்னொரு 2 மாதத்தில் இதற்கான பதில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.